ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த பூவளை பகுதியில் அமைந்துள்ள பூஜை எல்லையம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. கும்மிடிப்பூண்டி அடுத்த பூவளை ஊராட்சியில் பிரசித்தி பெற்ற பூஜை எல்லையம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த மே 13ஆம் தேதி பந்தக்கால் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை மங்களேசை, கிராம தேவதை பூஜை, விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை, கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், பூர்ணவஸ்து காப்பு கட்டுதல், விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார் பூஜை, கங்கா தீர்த்தம், யாகசாலை பிரவேச பூஜை ஹோமம், பூர்ணாஹூதி, தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை 2ஆம் கால யாக பூஜை, விக்னேஸ்வர பூஜை, யாகசாலை பிரவேச பூஜை ஹோமம், சுமங்கலி பூஜை, கோ பூஜை, புனர் பூஜை, விசேஷ திரவியங்களால் ஹோமம், மகா பூர்ணஹூதி, தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது. பின் கும்பாபிஷேக தினமான புதன்கிழமை புனர் பூஜை, அமிர்த யாகம், விசேஷ தீப ஆராதனைகள், ஹோமங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புரோகிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஆலய கோபுரத்திற்கு கொண்டு சென்று ஆலய கோபுர கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு தீபாராதனையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ பூஜை எல்லையம்மன் ஆலய நிர்வாக குழு தலைவர் எஸ் மனோகர், துணைத் தலைவர் ஆர் மனோகரன், செயலாளர் கே சுரேஷ், பொருளாளர் எஸ் வடிவேல், தோக்கமூர் விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் மற்றும் விழா குழுவினர் கிராம பொதுமக்கள் முன்னின்று சிறப்பாக நடத்தினர். இந்த கும்பாபிஷேகத்தில் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். பார்த்து